அண்ணி காஃபி. தேங்க் யூ. பிரமாதம். காஃபி போடுறதுல சகலகலா வள்ளியா இருக்கியே சங்கரி. சூப்பரா இருக்கு காஃபி. உனக்கு என்ன வேணும் சொல்லு. உனக்கு என்ன வேணும்? இப்படி மொட்டையா கேட்டா எப்படி? எதுக்காக கேக்குறேன்னு தெளிவா சொல்லு. அத சொல்றதுக்கு முன்னால இதுக்கு பதில் சொல்லு. உனக்கு ஏன் மேல கோவம்னா அது ஏன் மேல காட்டு. எதுக்கு தேவையில்லாம திலகா கவிதான்னு அவங்க மேல பாயிர? இத பாருடா, திலகா என் சக்காலத்து, அதனால அவன் மேல கோவமா இருக்க, கோவமா பாயிறேன். இதுல உன் புது தங்கச்சி கவிதாலாம் எங்க இருந்து வந்தா? அவளா வரல, நீதான் வர வச்சிருக்க நர்ஸ் மூலமா. என்ன நர்ஸ் பேரு சொன்னதும் தேள் கொட்டின மாதிரி இருக்கா இல்ல பாம்பு கொத்தின மாதிரி இருக்கா? நர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டா. இருந்தாலும் நான் அதை பெருசுபடுத்திக்கல. ஏன் தெரியுமா? சேத்துல கல்ல வீசினா அது எங்க மேலதான் தெரிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, திலகாவை கலங்கப்படுத்தி நீ அனுப்பியிருக்கிற வக்கீல் நோட்டீஸ வாபஸ் வாங்கிடு. அதுதான் உனக்கு கௌரவமா இருக்கும். இந்த வார்த்தைய காஞ்சனால, காஞ்சனாவோட காலடி மண்ணு கூட கேட்காதுன்னு உனக்கு தெரியாதா? மிஸ்டர் தங்கதுரை, இவ என்ன சொல்றான்னு உங்களுக்கு தெரியுதா? நீ தொட்டு தாலி கட்டின திலகாவை நடத்த கெட்டவன்னு சொல்றா. உன்கிட்ட கேட்காம உன் பேரை போட்டு திலகாவுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. நாளைக்கு கோர்ட்ல அவமானமும் பண்ண போறா. இதெல்லாம் உனக்கு கேவலமா தெரியல? இதெல்லாம் ஒண்ணு எனக்கு கேவலமா தெரியல. அங்க ஒருத்தி எவன் புள்ளைய சுமந்துக்கிட்டு அதை ஏன் புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கா பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத தங்கதுரை. திலகா தப்பானவ இல்ல. அவ சுமக்கிறதோ தப்பான கர்ப்பம் இல்ல. ஹே, நீ என்கிட்ட தானே பேச வந்த? என்கிட்ட மட்டும் பேசு. இப்போ உனக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல நீ திலகாவை தொல்லை பண்ணக்கூடாது, துரத்தவும் கூடாது. அவ கர்ப்பத்துல இருக்க கலங்கத்தை கலைக்க சொல்லு. நான் தொல்லை பண்ணாம விட்டுறேன். அவ கையில இருக்கிற என் புருஷனோட குழந்தைய எங்க கிட்ட கொடுக்க சொல்லு. நான் அவளை தொல்லை பண்ணாம விட்டுறேன். என்ன இத ரெண்டுத்தையும் பண்ண சொல்றியா? இதயமே இல்லாத உன்கிட்ட இறக்கத்தை எதிர்பார்த்து வந்தேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். இத பாரு காஞ்சனா, பொறுமையா போனா போகுதுன்னு மன்னிச்சு விடுறவங்கள ரொம்ப மட்டமா எடை போடுறாத. பொறுமையா இருக்கிறவங்களோட அடி மரண அடியா இருக்கும். போதும், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டல, கிளம்பி போயிட்டே இரு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.